என்னாச்சு ஓட்டு போட்டாச்சா? போட்டாச்சு. போட்டாச்சு. ஒரே சிரிப்பால வர. ஐயா அங்க போனோடனே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சீது, என்ன காலையிலே பக்காவாக கிளம்பிட்டியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு? ஆமாம், இன்னைக்கு என்ன நாள்? காலையிலே எழுந்திரிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போகிறதுக்காக ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நான் கிளம்பியிருக்கேன். இன்னைக்கு பொங்கல் இல்லை, தீபாவளி இல்லை, நியூ இயர் இல்லை, ரம்ஜான் இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் வருது. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்லாம் எனக்கும் தூக்கம் வரல, வினோக்கும் தூக்கம் இல்லை. நேற்று போயிட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே பேச்சு, 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தூக்கமே வரலையா? என்னடா தூக்கமே வரல, இன்னும் தீபாவளி. ஆமாம், தீபாவளிக்கு நியூ இயர்க்குலாம் முடிச்சுட்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி 2 பேரும் முழிச்சிட்டு விடிய உட்காந்துருக்கோம். 2 குட்டீஸ் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ சீக்கிரம் காலைல எழுந்திருக்கணும், அதனால தூங்குவோன்னு தூங்குறேன். தூக்கம் வரவே இல்லை. ஏதோ ஒரு ஃபீல், அது என்ன ஃபீல்னு என்னாலே சொல்ல முடியல. ஆனால் வந்துட்டு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பதட்டம் என்னங்கிறது எனக்கும் சொல்லதில்லை, வினோக்கும் சொல்லதில்லை. ஆனால் உனக்கு ஒரு பதட்டமாக தானே இருக்குது? பதட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக காலையிலே வந்துட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டேன். வினோ வேறு புது ட்ரெஸ்லாம் எடுத்தாந்து வச்சுருக்கான். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய வெட்டிங் டேக்காக இன்னொரு சேரீ எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சேரீ அன்னைக்கு கட்டிட்டேன். இந்த சேரீ வந்துட்டு என் தங்கச்சி நேற்று தான் ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து கொடுத்தா. ப்ளவுஸ் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டா. நேற்று தான் கொண்டாந்து கொடுத்தா, இன்றைக்கி கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதான் கட்டியிருக்கேன். இன்னும் வந்துட்டு இங்கே போய் ஓட்டு போடுவான். நான் வந்து எங்கள் ஊரில் தான் போய் ஓட்டு போடணும். 5 வருஷத்துக்கு வர ஓட்டு எல்லாமே வந்துட்டு நான் அங்கே தான் என்னோடய ஓட்டு ஐடி இருக்கா. ஸோ அங்கே தான் போய் போடுவேன். இது வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. மாற்ற வேண்டியதானேன்னு கேட்பீங்க. நான் எனக்கு மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாமே மாற்றிருக்கேன். இந்த ஓட்டு ஐடி மட்டும் மாற்றுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. வினோயிடே சொன்னா சரி நீ அங்கே எங்கே போட்டாலும் ஓட்டு தான், அங்கேயே போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன ஃபாரின்ல இருந்தா வர போகிற ஓட்டு போடுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு போகிற சாக்குக்காக மாற்றலையோ? அது என்னமோ அப்போ கல்யாண புதுசுல ஒரு ஓட்டு வந்துச்சு எனக்கு. அப்போ வந்துட்டு இந்த ஒரு பிளான் இருந்துச்சு. எல்லாரும் மாற்றுன்னு சொன்னாங்க. நான் மாற்றவே இல்லை. ஏன்னா அந்த சாக்கில் தான் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா நான் அப்போ கன்சீவாக ஏதோ இருந்தேன். சம்திங் ஏதோ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓட்டு போகிறதுக்காச்சும் போய் தானே ஆகணும். நான் மாற்றுவேனா பிளான் பண்ணிட்டேன் அப்போவே, ஓட்டு போகிறதுக்காச்சும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்துட்டு பிளான் பண்ணேன். இந்த தடவை மாற்றணும்னு தான் நினச்சேன். பழகிடுச்சு. ஸோ இந்த சாக்கில் வந்து அப்பா ஊர்லேருந்து வந்துருப்பாங்களா ஓட்டு போடுறதுக்கு. அப்படியே அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்க கூடயே போயிட்டு ஓட்டை போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. காலையிலே வந்துட்டு இன்றைக்கி இட்லி ஊற்றி 2 சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு போய் ஓட்டை போட்டு வந்துடணும். ஓட்டு போடுறது நம்மளோட கடமை இல்லை, நம்மளோட உரிமை. அதனால் நம்ம ஜனநாயக உரிமையை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்காகவே வந்து என் ஒரு ஓட்டுனால எதுவும் மாற போகிறதில்ல. எல்லாரும் நினைக்கும் போது வந்துட்டு எல்லாமே மாறும். அதனால் நம்ம ஓட்டை வந்துட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். எங்கே இருந்தாலும் நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்க்குறேன். நான் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஓட்டு போகிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி டிக்கெட் போட்டு வந்திருக்கேன். ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பக்கத்தில் தான் இருக்கும், நம்ம போய் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுடணும் இல்லையா? அதனால் காலையிலே வந்துட்டு நீட்டாக கிளம்பிட்டேன். இன்றைக்கி கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி ஃபஸ்ட்டு அதை தாளித்து வச்சிருவோம். இந்த அரைக்கிற சவுண்டில் தான் இந்த குட்டி வாண்டி எழுந்திருப்பான். மற்றபடி எழுந்திரிக்க வாய்ப்பே இல்லாமல் இல்லை. அவன் எழுந்திரிக்க மாட்டான். இப்போதைக்கு லேட்டாக தான் ஆகும். போன தடவை நான் கார சட்னி அரைச்சிருக்கும் போது கமெண்டில் கேட்டிங்க எப்படி நீங்கள் கார சட்னி அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டக்குன்னு அரைக்கணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பட்டை மிளகா, 2 பல்லு பூண்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிடுவேன். இதையே வந்து வதக்கிட்டும் அரைக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். வதக்கி அரைச்சாலாம் அந்தளவுக்கு பிடிக்காது எனக்கு. உனக்கு வேணும்? எனக்கு 2மே பிடிக்கும். எனக்கு வதக்கி அரைக்கிறதோட இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளிச்சாதான் அந்த பச்சை வேகம் போயிடும். தாளிச்சோன்னா வச்சிங்களேன் அந்த பச்சை வாசனை வரும் இல்லையா, அது போயிடும். அது வந்துட்டு ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி. தேங்காய் சட்னி அரைக்க வேண்டியதான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நேற்றே ஃபோன் பண்ணி காலையிலே போய் தம்பியை ஓட்டு போட சொல்லிவிட்டு உன்னை கூப்பிட்டு வர சொல்லிவிடுமா, ஓட்டை விட்டுறாதம்மா அப்படின்னு. அதனாலேயே சீக்கிரம் கிளம்பிட்டேன். வெயிலுக்கு முன்னாடி போகணும் இல்லையா, அதனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன். கார சட்னி கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் சரியா, ஏன்னா வெயில் டைம் இது. ஓ, அதனால தான் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம், காரம் கம்மியாக தான் சாப்பிடணும் இந்த வெயில் டயத்தில், இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். ஆமாம், எல்லாருமே குழம்புலையும் சரி எல்லாத்துலேயும் வந்துட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கிறது நமக்கு நல்லது.
2 சட்னி, ஒரு இட்லி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அது கூட அப்படியே தேங்காய் உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான் தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னியில் ஒரு சிலர் வந்துட்டு புதினா சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்தா வினோவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு தாளிப்பான், அவ்வளோதான். அவ்வளோதான். எப்பயுமே கார சட்னிக்கு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி தாளிக்கணும். தேங்காய் சட்னிக்கு லைட்டாக ஊற்றினா போதும். அவ்வளோதானே சித்து, வேறு ஏதாவது வேலை இருக்கா? வேறு எந்த வேலையும் இல்லை. நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. சாப்பிட்டுட்டு போட்டுமா இல்லை எப்படி? விருப்பம். சாப்பிட்டு போகிறேன்னா சாப்பிட்டு போ. ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்போ நான் சாப்பிட்டே போயிடுறேன். சரி வா. இல்லை நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன். அறவேக்காடே போய் குளிச்சுட்டா போ. இன்னும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். எனக்கு பசிக்குதுங்க, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி நிவி இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தார். அவருக்கு இப்போ ஊட்டினோன்னா வச்சுக்கலாம் சாப்பிடவே மாட்டான். அவன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான். அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன்னா தெம்பா அவனுக்கு ஊட்டி விடலாம். ஏன்னா 2 மணி நேரம் ஆகும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு. சொல்லலாமா? இவன் எதுக்குடி இவன் இப்படி கிளம்பியிருக்கான்? நான் தான் ஓட்டு போட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா? ஐயோ, எல்லாம் நமக்கு மேலே இருப்பான் பருத்தி. அவன் நல்லது நடக்கணும்னு நினச்சி அவனும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஓகே, இந்த குட்டி வேணை பார்த்தீங்களா? வினோ போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டான். இப்போ நான் ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அப்பா, இவன் ஓட்டு போட்டுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு தான் பக்கெட் இருந்தது. பார்த்தீங்களா, ஓட்டு போட்டாச்சு. ஐயோ அப்பா, இப்போதாங்க ஒரு சந்தோஷமாவே இருக்குது. ரொம்ப நைட்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர் எங்கள் 2 பேருக்குமே. ஆமாம், உனக்கு இன்னும் ப்ரெஷர் இறங்கியிருக்காது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இறங்கும் பாரு. அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான். ஆமாம், இன்னைக்கு போடுற ஓட்டு அடுத்த 5 வருஷம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு புலம்பலும் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை அங்கே நடந்தது, அந்த பிரச்சனை இங்கே நடந்தது அப்படிங்கிறது வராமல் இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு போடுற ஓட்டில் தான் தீர்மானிக்கப்படும் அதெல்லாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கும்போது ஓட்டு எல்லாருமே போட்டிருப்பீங்க மேக்ஸிமம். ஆமா, நான் அந்த ஒரு எண்ணத்துல தான் இருக்கேன். பெண்களுக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் இருக்கக்கூடாது. போதை பொருள் சுத்தமா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட போதை பொருள் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு சுய உரிமையோட இருக்கணும். அவங்க அடிச்சு கொண்டாங்க, இவங்க அடிச்சு கொண்டாங்க, இப்படி கொண்டாங்க, அப்படி கொண்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைங்க அரசு பள்ளியில படிச்சாலும் அவங்களுக்கு சத்துணவு வந்து கரெக்டா இருக்கணும். இந்த குழந்தைங்க இத்தனை பேர் இந்த சத்துணவை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வரக்கூடாது. எல்லாருக்கும் மருத்துவம் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். இங்க இந்த ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை, இது இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு அரசு மருத்துவமனையை நம்பி தான் எல்லாருமே, கிராமத்துல முக்காவாசி ஏழைங்க எல்லாருமே அரசு மருத்துவமனை தான் நம்பியிருக்காங்க. அங்க போயிட்டு இது இல்லாதனால தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வரக்கூடாது. எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கிறதுக்கு இடமும், வாழ்றதுக்கு வீடும், சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு, நல்ல வேலை, இது எல்லாமே கிடைக்கணும். ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வந்துட்டேன். நான் போய் ஓட்டு போட்டு வரேன். எங்கள் ஸ்கூல்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மாவும் நானும் தான் போகிறோம். எங்கள் அப்பா முன்னாடியே போட்டு வந்துட்டாங்க. பார்த்து பதட்டப்படாதடி, பார்த்து பொறுமையா யோசிச்சு போட்டு வாடி சீத்து. பாய் சீத்து, நிவி பாய். இதுதான் வந்து சீத்து படித்த ஸ்கூலு. இப்போ புதுசாக இது கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இருந்துச்சு பழைய ஸ்கூலு. இப்போ எல்லாத்தையும் இடிச்சிட்டு கட்டிட்டாங்க. கூட்டம் ஆனால் இல்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. காலையிலே போட்டு போயிட்டாங்க போல். நம்மளாம் காலையிலே போட்டாச்சு. என்னாச்சு, ஓட்டு போட்டாச்சா?
சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க ஓடி ஓடி ஐயோ ஐயோ ஏறு ஏறு ஒரே சிரிப்பால வர ஐயோ அங்க போனோடனே எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன சொல்ற? அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆமா ஐயோ ஓட்டு போட்டுட்டாங்க. வந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்புறோமா. அப்பா அதான் சொன்னது 4 நாளைக்கு தங்குவீங்க என்ன சொன்னானா? நாங்க எதுவுமே எடுத்துறோம் இல்லையா இன்னொரு நாளைக்கு வந்து தங்குறோம். நாங்க மெயின் வந்ததே ஓட்டு போறதுக்காக தான் வந்தது. ஆமா அப்படியே ஓட்டு போட்டு தங்கிட்டு போறோம்னு என்ன சொன்னீங்க? நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க எப்ப சொன்னோம்? பூனைக்குட்டி வந்துட்டு கொலுசு எடுத்துட்டு வந்தோம்ல, நல்லா இருக்கா அம்மா? 3 முத்தை மாத்திட்டு 2 முத்தை எடுத்து காசு கூட வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் ஊருக்கு கிளம்புறோம். வீட்டுல லீவு தான். வீட்டுல எனக்கு வேலை இருக்குப்பா. எனக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு தான் ட்ரெஸ் இல்ல. ஆல்ரெடி ஒரு செட்டிங் வச்சுட்டு தான் போயிருக்கேன். அதனால நான் இருந்துட்டு வரேன், நீ ஊருக்கு போய் அப்படி அதே ட்ரெஸ்ஸோட போயிரு. சரி சரி, திரும்ப நான் வந்து உன்னை அழைச்சிட்டு வரணும். இல்ல அப்படிலாம் உன்னை அம்போன்னு விடுவேனா? அங்க போயிட்டு எப்படி நம்மளோட மைண்ட் மாறுதுன்னு தெரியாது. அதனால வினோவுக்கும் ஒரு செட்டு கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமா, சொல்லவே ரொம்ப இல்லை. டயர்டா இருக்கணும். வந்துட்டு உடனே போனா ரொம்ப டயர்டா இருக்கு. நேத்து நைட்டே நீ தூங்கவே இல்லை. 2 மணி ஆயிடுச்சு. ஓட்டு போட போகணும் 2 பேருக்கு தூக்கமே இல்லை. எங்க போனாலும் இந்த தோசை முட்டை தோசை வெறியனுங்க. நாங்களாம் சாப்பாடு சாப்பிட்டோம், இவரு மட்டும் முட்டை தோசை சாப்பிட்றாரு. இவன் ஒரு வழி, அவன் ஒரு வழி, நான் ஒரு வழி, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும் சேர்ந்து. எப்பாடி சவுண்டு என்னத்த முழுங்கான்னு தெரியல. பிகில முழுங்கிட்டான் போல இருக்கு. சவுண்டு வைக்கிறான் அவ்வளோ சவுண்டு வைக்கிறான். இங்கே வந்தால் மட்டும்தான், ஏன்னா இங்கே டைல்ஸ் இருக்கா, அங்கேயும் இங்கேயும் ஓடியாடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கா. அதனால இங்கே சவுண்டு விட்டுக்கிட்டே ஓடுவானுங்க. அங்கன்னா இங்கே ஓடனா பிடிச்சி வச்சுப்பா, அங்கே ஓடனா பிடிச்சி வச்சுப்பா. அதனால ஒரு இடமா இருப்பானுங்க. கொல்லையில தான் அலைவானுங்க. இங்கே வீட்டுக்குள்ளேயே சவுண்டை போட்டுக்கிட்டே அலையிறானுங்க. இங்கே வந்ததே வந்துட்டு நம்ம ஓட்டு போடுறதுக்கு தான் வந்தோம். ஸோ ஃபைனலாக போயிட்டு ஓட்டை போட்டுட்டு சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்பா இளநீ ஊருக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா சீத்து. ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால தான் வந்துட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு தான் ஊருக்கு போகிறாங்களாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், அதனால நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் ஊருக்கு. ஓகேங்க, நான் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய். நிவி பாய் சொல்லு.